கன்னியாகுமரியில் காவல் நிலைய ஆய்வாளரின் கையெழுத்து மற்றும் முத்திரைகளை போலியாக தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் போலி பத்திரப்பதிவு தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் மறைமுகமாக பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போலியாக சான்றிதழ் தயார் செய்து சொத்து பத்திரம் வழங்கப்படுவதாக புகார் எழுந்து வந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பூதப்பாண்டி காவல் நிலைய ஆய்வாளரின் கையெழுத்து மற்றும் முத்திரைகளை போலியாக தயார் செய்து தொலைந்து போன சொத்து பத்திரங்களுக்கு போலியாக சான்றிதழ் கொடுத்து சொத்து பத்திர நகல் எடுத்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனியார் பத்திர எழுத்து அலுவலகத்தில் பணியாற்றும் லட்சுமணன், இடைத்தரகர் மூர்த்தி மற்றும் இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர எழுத்தராக பணியாற்றும் பால் தங்கம் ஆகிய 3 பேரிடம் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் அகஸ்தீசன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 9 பேர் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட 9 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இடைத்தரகர் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.